பாருங்க, இப்போ ஒரு புஷ் பண்ணுறேன், சவுண்டு பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க அந்த சவுண்டு. அப்படியே முன்னாடி வந்து அந்த ப்ரைம் ஃபீல்னு ஒன்று இருக்கும்ல, முன்னாடி வந்து அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் லோகோ. அப்படியே வந்து இந்த சீன்ஸ்லாம் வந்து கேரளாவில் நிறைய பேருக்கு மெர்சிடிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான். எனக்கு வந்து பிடிச்ச ஒரு காரை வந்து உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை ரொம்ப நாள் பிளான் பண்ணி இது இன்றைக்கி தான் இந்த வண்டி கிடச்சிது. அதனால உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ஹிண்ட் காட்டுறேன். அதை பார்த்துட்டு வாங்க, நான் என்ன வீடியோன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தெரியுதா என்ன வண்டின்னு? இந்த லோகோ இந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கிறது வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பழைய மெர்சிடிஸ் பென்ஸில். இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸோடைய இ கிளாஸ் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பியூட்டிஃபுல்லாக வந்து ஸ்பெக் பண்ணியிருக்காங்க. வெளியில் உங்களுக்கு அவுட்லுக் சில வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்படியே வந்து நம்ம சும்மா வந்து ஒரு டிரைவ் வந்திருக்கோம். ஸோ இந்த இ கிளாஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இருக்கிற வண்டிக்கே டஃப் கொடுக்கும் போல் அவ்வளோ ஸ்பெக்ஸ் இருக்குது உள்ள வண்டியில். ஸோ நான் இந்த வண்டியை வந்து அப்படியே 1 by 1 உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போயே வந்து 12-13 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸாக இருக்கட்டும், உள்ளே வந்து க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த பட்டன்ஸோட குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். இது வந்து கஷ்டமாக 19 inch அலாய்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வண்டியில் இந்த அலாய்ஸு. அது கூட வந்து நிறைய காயில் ஓவர் ஸ்ப்ரிங்ஸு அதெல்லாம் கூட நிறைய மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய வண்டி தான். ரேம்பிளான ஒரு பூட் ஸ்பேஸ், செமையாக இருக்குது இந்த வண்டி. மெர்சிடிஸ் பென்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது பெட்ரோல் வண்டி, நல்ல ஒரு சவுண்டும் செமையாக இருக்குது. நான் சும்மா காலையில் ஒரு 1 hour ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த வண்டி. ஸோ எப்படி இருக்குது பார்க்கலாம். அப்படியே நம்ம ஒரு டிரைவ் போகலாம். இது ஒரு 2011 E200 வண்டி. ஸோ இந்த E200 வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சி கிளாஸை விட கொஞ்சம் பின்னாடி உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கும். பட் மோரோவர் இது வந்து அந்த பழைய காலத்து ஓல்ட் ஸ்கூல் லக்ஸரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த E200. நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்பா காலத்துலலாம் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்னாலே அது ஒரு கேட்டகரி. அதுலேயும் இ கிளாஸ்ன்றது வந்து ரோடில் பார்க்கவே வந்து ஸ்டாண்ட்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். E200 இ சீரிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வண்டி வந்து எனக்கு இன்றைக்கி தான் இதை ஓட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இது வந்து இந்த வண்டி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து வைப் டிரைவ் இண்டியான்னு சொல்லி, நான் அந்த பேஜோடைய லிங்க் வந்து நான் போகிறேன். ஆக்சுவலி இந்த வண்டி வந்து ஃபார் சேல் தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் அதில் போய்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ கம்மிங் டு திஸ் வெஹிக்கிள், இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், பிரேக்ஸாக இருக்கட்டும், இந்த 19 inch அலாய்ஸாக இருக்கட்டும், சோர்ஸ் பண்ணி போட்டிருக்கிறது, பின்னாடி வந்து ஏஎம்ஜி கிட்டாக இருக்கட்டும், இதில் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய விஷயம் பார்த்து இந்த வண்டியில் பண்ணியிருக்கு. ஓட்டும் போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. சஸ்பென்ஷன் பிஹேவியராக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு பிரேக்கிங்ஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு புஷ் பண்ணனா அந்த சவுண்டு வந்து பெட்ரோல் இன்ஜினுக்கு உண்டான ஒரு புல் வந்து செம்மையாக தெரியுது. அழகாக இருக்குது இந்த வண்டி ஓட்ட. இத்தனைக்கும் வந்து 2011, இப்போ நம்ம 2025 இருக்கோம். 14 இயர்ஸுக்கு முன்னாடியே இந்த வண்டி வந்து அவ்வளோ ரீஃபைண்டாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது க்ளோஸ் டு 95,000 ட்ரிவன். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இல்லையா, க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும்,
டுவல் ஜோன் ஏசி கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், பட்டன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இப்போ 2025 மாடல் இருக்கக்கூடிய வண்டியில் தான் வந்து ஏசி பட்டன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அப்பயே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் செம்மையாக இருக்குது. ஏதாவது வந்து நீங்கள் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டு சில வண்டியில், பட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா லக்ஸரி செக்மெண்ட் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பிஎட் ஆடியாக இருக்கட்டும், பென்ஸாக இருக்கட்டும், பிஎம்டபிள்யூவாக இருக்கட்டும், கொஞ்சம் ஓல்டர் வெஹிக்கிள் நீங்கள் அதை எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புது வண்டிலாம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வண்டி. இதுலேயே இந்த சீட் பெல்ட் இருக்கட்டும், ஏறி போட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டென்ஷனர் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஹோல்ட் பண்ணி பிடிக்குது. சீட்டிங் பொசிஷன்லேருந்து சூப்பராக இருக்குது இந்த வண்டி. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இது காட்டுறேன். ஏதாவது ஒரு காரில் நீங்கள் வந்து வால் கிளாக்கை தூக்கி டேஷ்போர்டில் வச்சு பார்த்துருக்கீங்களா? இது பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளாக் இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பீடோமீட்டர், கிளாக்கு, பக்கத்தில் ஃபியூல் கேஜ் இண்டிகேட்டர் இருக்குது. இங்கே வந்து ஆர்பிஎம், அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கேஜ் இருக்குது. செம்ம கிளாஸியாக இருக்குல்ல. எனக்கு வந்து இந்த மாதிரி அனலாக் டாக்கோமீட்டர் தான் வந்து பிடிக்கும். இது வந்து அந்த பழைய பென்ஸில் எல்லாமே வந்து எனக்கு இந்த மாதிரி நீடில்ஸ் இருக்கிறது தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு டிஸ்பிளேல வந்து எல்லாம் நம்பர்ஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கார் ஃபீலே வந்து இருக்காது. வியூவே வந்து சீட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, சீட்டு வந்து மெமரி சீட்ஸ் இருக்கட்டும், நம்ம யூஸ்வலாக இருக்கக்கூடிய பவர் விண்டோ ஸ்விட்சஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்கு. ஸோ அந்த பட்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன நீடில் இருக்கு இல்லையா, இந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். அப்போயே 2011 வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ இருக்க வண்டியில் கூட அதை வந்து ஒரு பெரிய ஃபீச்சராக வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட்டு, அந்த வைப்பர், அந்த கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே கியர் கண்ட்ரோல்ஸ் வந்து இது வந்து லிவர் தான். இதுக்கு அடுத்து வந்த மெர்சிடிஸ் பென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பழசு வந்து இது சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து தள்ளி போடுற மாதிரி இல்லாமல் இந்த வண்டியில் அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இது தனியாக பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்ற இடத்துல டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பிங் வந்து தனியாக ஒரு லிவர் மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்லேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்டேரிங் வந்து மேலே வர்றது, டில்ட்டு, டெலஸ்கோப்பிக் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸு. அப்போயே 15 இயர்ஸுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஜாகுவாரில் இந்த பட்டன் மூலிமா பண்ணலாம். பட்டு இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெஹிக்கிளில் கூட இந்த மாதிரி வந்து பட்டன்ஸில் இருக்குமா தெரியல. அப்பயே வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக தள்ளி போகிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. போட்டுக்கலாம். இது வந்து இந்த கண்ட்ரோல் வச்சு நீங்கள் இந்த மீடியா ஆக்சஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபுல்லாகவே பட்டன்ஸு செமையாக இருக்குது. பாருங்க, இப்போ ஒரு புஷ் பண்ணுறேன், சவுண்டு பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க அந்த சவுண்டு. அவ்வளோ ரீஃபைண்டாக இருக்குது. பெட்ரோல் இன்ஜின், ஒரு சின்ன லேகு எதுவுமே தெரியல. வண்டி செம்மையாக இருக்குது. ஷிஃப்டிங், கியர் ஷிஃப்டிங்லாம் எதுவுமே தெரியல. அந்த ஒரு கிக்கு வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகும். சவுண்டு சூப்பராக இருக்குல்ல. பின்னாடி வந்து டியூவல் எக்ஸாஸ்ட் இருக்கிறதுனால அப்படியே முன்னாடி வந்து அந்த ப்ரைம் ஃபீல்னு ஒன்று இருக்கும்ல, முன்னாடி வந்து அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் லோகோ அப்படியே வந்து இந்த சீன்ஸ்லாம் வந்து கேரளாவில் நிறைய பேருக்கு மெர்சிடிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் கேட்ட வரைக்கும் சிலருக்கு வந்து ஆடி, பிஎம்டபிள்யூ, இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சடாக தான் இருக்கும். பட்டு மலையாளிஸ்க்கு வந்து அந்த மெர்சிடிஸ்ன்றது ஒரு ப்ரைம் ஃபீல். நம்ம ஊர்லேயுமே அப்படி தான். மெர்சிடிஸ் அப்படின்னா அந்த ட்ரை லோகோக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து ஜாஸ்தின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நம்ம நிறைய மெர்சிடிஸ் பென்ஸ் வீடியோ போடலாம். அடுத்து வந்து எஸ் கிளாஸ் வந்து வீடியோ வந்து போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கிளாஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எஸ் கிளாஸ் வீடியோவும் ஒன்று போடலாம். எஸ் கிளாஸ் வந்து வச்சிருக்காரு, நம்ம கேட்டு பார்ப்போம். கொடுத்தாங்கன்னா வீடியோ போடலாம். அந்த காலத்திலேயே வண்டி வந்து ஆக்சுவலி இது வந்து நல்ல ப்ரௌன் வுடன் ஃபினிஷில் இருந்திருக்கு இந்த இடம்லாம். ஸோ இங்கே தெரியுது இல்லையா அந்த வுடன் ஃபினிஷு, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. வெயிலில் நிறுத்தினால டேன் ஆயிருக்கு. க்ளோஸ் டு 15 இயர்ஸ். அப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோம் குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த வுடன் குவாலிட்டியாக இருக்கட்டும், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே. இந்த ப்ரீமியம்னஸ்ஸு, ப்ரீமியம்ன்றது ப்ரீமியம் கேட்டகரி தான்.
லைட்டாக புஷ் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே வந்து அப்படியே டேக் ஆஃப் ஆகுது வண்டி. பெட்ரோல் இன்ஜினுக்கும் அதுக்கும் நல்ல பவரு. இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்கேன். அந்த சீட்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மாதிரி சோஃபா சீட் மாதிரி இருக்குல்ல. ஃபுல்லாகவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டு ரிக்ளைன்மெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து 2011 வந்து எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, எத்தனை வருஷம் கழிச்சும் இந்த எலக்ட்ரிக்ஸ் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் 15 வருஷமாக அழகாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றது தான் வந்து ஒரு விஷயம். இப்போ இருக்க வண்டியிலலாம் சொஃபிஸ்டிகேஷனே சரியில்லை. சில நான் பிராண்ட்ஸ் பேர் சொல்ல வரல, பட் தே ஆர் ட்ரையிங் தேர் லெவல் பெஸ்ட். ஆனால் அப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 monthsலேயே 1 yearலேயே வந்து சில எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் எல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் வரும். அந்த பவர் விண்டோ சுவிட்சில் வரும், சின்ன சின்ன கண்ட்ரோல்ஸ்லாம் வரும். இன்ஜின் லைட்லாம் வர ஏரிய ஆரம்பிச்சிது சில வண்டியிலலாம். புது வண்டியில் இன்ஜின் லைட்லாம் எரியுது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஒரு குவாலிட்டி இருக்கிறது வந்து இந்த வண்டியில் ஏறி ஆக்சிலேட்டர் பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருக்கனால செம்மையாக போகுது. சவுண்டு கேட்குதா? கண்ட்ரோல் தாங்க விஷயம். நல்லா புஷ்ஷு அதே அளவில் நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல பிரேக் நிற்கும். சூப்பராக இருக்கு வண்டி. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த இன்ஜினோட சிம்பனின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சிம்பனி வந்து சூப்பராக இருக்குது இந்த வண்டியில் கேட்க. சில வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நாய்ஸியாக ஃபீல் ஆகும். இந்த வண்டியில் வந்து அப்படிலாம் இல்லை. அது ஒரு மாதிரி அழகாக ரிதமாக இருக்குது வண்டி ஓட்ட. பின்னாடி வந்து எக்ஸாஸ்ட் நோட்டும் வந்து இன்ஜினோட நோட்டும் வந்து மிங்களும் கேட்குதா? பா சூப்பராக இருக்குது பெட்ரோல் E200. உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல E200 தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ப்ரைஸ்லேயே வந்து கொடுப்பாங்க. ரொம்ப ஹையெல்லாம் கோட் பண்ணல. நான் ப்ரைஸ் வேணால் நான் கேட்டுட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எனக்கு இந்த வண்டி வீடியோ பண்ணுறதுக்காக நான் எடுத்தேன். ஸோ சூப்பராக இருக்குது வண்டி வந்து. ஆக்சுவலி இது அவருமே ஒரு கார் எந்தூசியாஸ்ட் தான். ஸோ பைக்கில் வந்து அந்தளவுக்கு நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. 95,000 தான் ஓடி இருக்கு. பட் எல்லாமே அழகாக எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் பட்டன்ஸ் எல்லாம். இந்த வண்டியில் பிடிச்ச விஷயமே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கியர் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இதில் போட்ட மாதிரி இப்படி நவுத்தி போடுறதுக்கு. மற்ற வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி இல்லை. இது ஒரு மாதிரி கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஒரு ட்ரே இருக்குது. சீட்டு தாங்க எப்படி பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது இந்த சீட்டு. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டு இதை வந்து ரிக்ளைன் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் அங்கே இருக்குது. இதை வந்து மேலே கீழே சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ், அப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே பட்டன்ஸு எல்லாமே வந்து வச்சுருக்கு. இந்த 2011 ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான டைம்லெஸ் டிசைனே சொல்லுவேன் நான். செமையாக இருக்குது. ரூஃப்லேருந்து எல்லாமே செம்ம க்ளீனாக இருக்குது. இங்கே வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சன்ரூஃப்னே சொல்லுவேன். நம்ம வந்து இப்போ பின்னாடி சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீட்டிங் பொசிஷன் வந்து நல்லா சாய்வாகவே இருக்குது. இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது. இப்போ பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ஏர் வென்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து 3 zone கண்ட்ரோல். அது ஒரு டெம்பரேச்சர், இது ஒரு டெம்பரேச்சர். பின்னாடி இருக்கிறது ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது. இங்கே ஃபேன் ஸ்பீடு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயம் பண்ணிடுறாங்க அந்த காலத்துலேயே. இந்த பட்டன் தான் இது, லாக் அண்ட் அன்லாக்கு. இங்கேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏறும் இல்லையா பின்னாடி வந்து ஸ்க்ரீனு, அதுவுமே வந்து இருக்குது. என்னென்னமோ கொடுத்துருக்காங்க அந்த காலத்துலேயும். இந்த சீட் பெல்ட்டை வந்து நீங்கள் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட் ரெஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னென்னமோ இருக்குது. அப்போவே வந்து என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்காவான சாஃபர் ட்ரிவன் கார்னு நினைக்கிறேன். நான் இது வந்து என்னோட சீட்டிங் பொசிஷனில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். இங்கே வந்து ஒரு சன்ஸ்க்ரீன், இது சன்ஸ்க்ரீன்ற பாருங்க, விண்ட் ஸ்க்ரீன்லாம் வர இருக்குது. ஓவராலாக இந்த கிளாஸ் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது ரொம்ப நாளாக வந்து ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்றைக்கி தான் நிறைவேறிச்சு.
இந்த வண்டி வந்து கொடுத்த வைப் டிரைவ் இந்தியாவுக்கு ரொம்ப நன்றிகள். நம்ம வந்து நிறைய கார்ஸ் வந்து வீடியோ வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். நிறைய லக்ஸரி கார்ஸ் எல்லாம் வந்து நான் லைனப்பில் காட்டலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து மெர்சிடிஸ் பென்ஸில் வந்து இந்த இ கிளாஸ் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒரு லக்ஸரி கார் வந்து வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தேடி பிடிச்சி நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அன்டில் தென், செவல் நடந்தவன், பை.